This felt like a very big off that Ajit gave to all his fans. சரி நானும் வந்துட்டு அப்படியே போயிருக்கேன். இந்த வீடியோக்குள்ள கூட காமிக்கிறேன். இப்படி தான் நான் உள்ள போறேன். நான் போர்டில் வந்துட்டு மட் வால்கேனோ மவுண்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போகலாம். It's the tea. வெல்கம் பேக் கைஸ் டு another episode of OTT. இந்த எபிசோட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025ல் மிகவும் பேசப்பட்ட ஒரு படம் வருமா வராதான்னு தலை ஃபேன்ஸ்லாம் ஏங்கி போயிட்டு ட்ராமாக்கெலாம் நடுவில் எப்படியோ February 6th ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இட்ஸ் அ கேம் சேஞ்சர். பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. கையில் ஒரு டீ எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. கம் லெட்ஸ் டாக் விடாமுயற்சி. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம வீடியோ ஆரம்பத்திலே நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு மாஸ் ஹீரோ படமே இல்லை. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன். அண்ட் உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் தியேட்டரே வந்துட்டு எந்த வித ஹை மூமெண்ட்ஸுமே இல்லாத ஒரு படத்துக்கு எவ்வளோ ஒரு அஜித் படமே அவ்வளோ அமைதியாக இருந்தது நான் இப்போ தான் முதல் தடவை நான் பார்க்குறேன். நான் அண்ட் தியேட்டர் படம் முடிஞ்சப்பறம் கூட ஒரு சில பேர் கை தட்டினாங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு படம்லேருந்து அப்படி எழுந்து ஓடுறதுக்குள்ள தான் இருந்தாங்க. திஸ் ஃபெல்ட் லைக் a very big off that Ajit gave to all his fans who are expecting like a very big mass movie. அண்ட் எஸ்பெஷலி மகிழ் திருமணி மாதிரி ஒரு ஆக்ஷன் டைரக்டர் வந்துட்டு இந்த படம் எடுக்கும் போது நிறைய பேர் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஃபுல் ஆன் ஆக்ஷன் மூவியாக இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்து வந்தவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கு. இது கண்டிப்பாக ஒரு அஜித் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படமே இல்லை. பட் ஐ வில் டெல் யூ ஏன் இந்த படம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு போல்ட் ஸ்டெப் ஒன்று எடுத்திருக்கு. ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாஸ் மூமெண்ட் இல்லாமல், ஒரு எலிவேஷன் மூமெண்ட் இல்லாமல், அஜித் வந்து ஸ்லோ மோஷனில் நடந்து வர சீனே வந்துட்டு அவ்வளோ கம்மியாக தான் இருந்தது. அஜித்துக்கு வந்துட்டு இதை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்துட்டு ஒரு சிம்பிளாக இந்த கதைக்கு வந்துட்டு நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் வச்சிருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த கதைக்கு நான் வந்து ட்ரூவாக இருக்கணும், ஜென்யூனாக இருக்கணும், சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஹீரோ 10 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நம்ம பாசிட்டிவ்ஸ் நம்ம பேசுகிறப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம நெகட்டிவ்ஸும் நம்ம பேசியே ஆகணும். ஃபர்ஸ்ட் 20 minutes ஆஃப் த மூவி நம்ம நிறைய அந்த லவ் போர்ஷன் நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஆஃப்டர் தட் இட்ஸ் பிரிட்டி மச் சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆக்ஷன் படம் அப்படியே போயிடும் அது. அண்ட் இந்த இஷ்யூ வந்து நான் நிறைய நம்ம கரண்ட் ஜென் டைரக்டர்ஸ் கிட்ட பார்க்குறேன். யாராலுமே ஒரு ப்ராப்பரான ஒரு லவ் சீனோ இல்லை ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத வந்து சரியாக அவங்களால காமிக்கவே முடியறதில்ல. என்னமோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அந்த டயலாக்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேக்காக இருக்குது, ரொம்ப பஞ்ச்லைன் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்குது. அண்ட் கதையில் வந்து பல இடத்துல வந்துட்டு ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்காக இவ்வளோ சண்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரப்போ அந்த ஒரு டீப் பாண்ட் வந்துட்டு காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது வந்துட்டு ஒரு எஃபெக்டிவாக அவங்க கன்வே பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. எனக்கு இந்த பர்டிகுலர் சீன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ 13 years அஜித்தும் த்ரிஷாவும் ஒன்றா இருந்திருக்காங்க. அண்ட் தென் அவங்க தே ஃபாலோ அவுட் ஆஃப் லவ். அது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரே ஒரு சீனில் காமிச்சாங்க. எப்படின்னா வந்துட்டு இந்த பிகினிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் ஆர் when they start dating, த்ரிஷா வந்து அஜித் கிட்ட வந்துட்டு என்னோட பர்த்டே எப்போ ஒன்று கெஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒன்று கேட்பாங்க. அதுக்கு அஜித் வந்துட்டு நான் இனிமேல் வந்து டெய்லி மறக்காம நான் உனக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண போறேன். ஒன் டே ஆர் தி அதர் ஐ வில் சம்ஹவ் ஃபிகர் இட் அவுட் தட் டுடே இஸ் யுவர் பர்த்டே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பர்சீவ் பண்ணுவார். அண்ட் வி ஆர் ஷோன் 13 years later த்ரிஷாவோட பர்த்டே வருது. அண்ட் அஜித் வந்து அவங்க பெட்டில் பக்கத்தில் உட்காந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கரெக்டாக 12 o'clock ஆனப்புறம் த்ரிஷாவுக்கு வந்து நிறைய மெசேஜஸ் வருது. அண்ட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே சொல்கிறாங்க. பட் அஜித் வந்து பக்கத்துலேயே தான் இருக்காரு. ஆனால் அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. பேசிக்கலி இஸ் ஃபர்காட் அபவுட் ஹர் பர்த்டே. ஸோ இப்படி தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி வந்துட்டு ஒரு ஃபாலோ அவுட் ஆயிருக்கு, எப்படி ஸ்டாப் லவ்விங் ஈச் அதர் வந்து பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாரு. ஸோ இப்படி காமிக்கிற ஒரு டைரக்டர் லவ்வும் எப்படி வந்துட்டு பில்டப் ஆச்சுன்னு காமிச்சிருக்கலாம். இன்னொன்று ஐ ஃபெல்ட் லைக் ப்ராப்ளி அந்த அசர்பைஜானில் பக்கு அந்த லொக்கேஷன் இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். அஜித் வந்துட்டு we all know he is a very big racer. ஸோ அந்த அசர்பைஜான் ஜிபி அந்த ட்ராக்லையும் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்களா, அந்த சில போர்ஷன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி படத்தில் எதுவுமே இல்லை. எனக்கு பர்டிகுலர்லி இந்த படத்தில் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அண்ட் விச் யூஸ்வலி இஸ் த வீக் பாயிண்ட் இன் அ லாட் ஆஃப் தீஸ் பிக் ஹீரோ மூவிஸ், என்னன்னா வந்து த வில்லன்ஸ். நான் ஸ்பெசிஃபை பண்ண போறதில்ல, பிகாஸ் அது கொஞ்சம் ஸ்பாய்லர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வி சி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வில்லன்ஸ். அந்த குரூப்லேயே நம்ம நிறைய பேரை பார்க்க முடியுது. ஒருத்தர் என்னன்னா மாஸ்டர் மைண்டா இருக்காரு, இன்னொருத்தர் என்னன்னா வந்துட்டு ஒரு மனிப்புலேட்டிவான ஒரு கேம் ஆடுறாரு, இன்னொருத்தர் என்னன்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் அப் ஒரு புலி மாதிரி இருக்காது. ஸோ இந்த 3 பேருமே வந்துட்டு எப்படி அஜித்தை வேற வேற விதமா அட்டாக் பண்றாங்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. எனக்கு அந்த ஒரு வேரியேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மகிழ் திருமேனி எப்பவுமே வந்துட்டு அவர் ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணுவாரு. அண்ட் இந்த படத்துலயும் வந்துட்டு எஸ்பெஷலி அஜித் பிடிச்ச மாதிரி காரை வச்சுட்டே நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தது. அண்ட் ஒன் பர்டிகுலர் சீன் வந்து ரொம்பவே மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது. அனிருத்லாம் அந்த சீனுக்குலாம் வந்துட்டு அவர் அந்த மியூசிக்கோட எலவேட் பண்ணதெல்லாம் வந்துட்டு வேற லெவல்ல இருந்தது. ஸோ நான் இந்த படம் வந்துட்டு அவங்க ஷூட்டிங் நடக்கும் போதே நான் கொஞ்சம் யோசிச்சிட்டே இருந்தேன், ஏன் வந்துட்டு இதை அசர்பைஜான்ல வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உடனே தோணுன விஷயம் என்னன்னா வந்துட்டு அப்போ அஜித் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பப்ளிக் பிளேஸ்லாம் வந்துட்டு ஷூட்டிங் பண்ண பிடிக்காது, எஸ்பெஷலி இந்தியாவிலலாம். ஏன்னா வந்து நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க, அவருக்கு வந்து அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஹீல் ப்ரிஃபர் டேக்கிங் இட் இன் செட்ஸ் ஆர் இன் பிளேசஸ் வேர் ஹீ வில் நாட் பி பம்பார்ட் பை ஹிஸ் ஓன் ஃபேன்ஸ்.
ஸோ அதுக்காக தான் இவங்க போய் எடுத்திருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எப்படி வந்துட்டு அந்த லொகேஷன், அந்த செட்டிங்கே வந்துட்டு ஹவு இட் செட் த டோன் ஆஃப் த ஃபிலிம். ஸோ நான் அசர்பைஜான் போயிருக்கேன் நான். அண்ட் ஸோ இந்த போர்ஷன் ஆஃப் த வீடியோ ஆல்சோ கன்சிடர் லைக் மை ரெக்கமெண்டேஷன்ஸ். நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட்ஸ்க்குலாம் போங்க. பக்குவில் வந்துட்டு இஸ் கேபிட்டல் சிட்டி அண்ட் அதுதான் அந்த மெயின் சிட்டி. அங்கேருந்து தான் நீங்கள் மற்ற இடத்துக்குலாம் போகிற மாதிரி இருக்கும். ஃப்ளேம் டவர்ஸ் இருக்குது அண்ட் ஓல்டு பக்கு சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணலாம். அப்புறம் காஸ்பியன் சி சுற்றி இருக்குது. இங்கே இதெல்லாம் வந்து நீங்கள் பியூட்டிஃபுல் லொகேஷன்ஸ் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். படத்தில் வந்துட்டு ஒரு சீன் வரும், ஒருத்தர் வந்து சொல்லுவார் நீங்கள் வந்து ஒரு டீட்டூர் எடுத்துகிட்டு போங்க, இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். அண்ட் அப்படி அந்த இடத்துக்கு வரப்போ வந்துட்டு நான் ஒரு சைன் போர்ட் பார்ப்பேன். நான் சைன் போர்டில் வந்துட்டு மட் வால்கேனோ மவுண்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். அது ஸோ இட்ஸ் ஆக்சுவலி லைக் அன் ஆக்டிவ் வால்கேனோ, பட் அந்த லாவாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணாக இருக்கும் அது. அண்ட் நான் அந்த இடத்துக்கு போனேன் நான். ஸோ நீங்கள் அந்த மண் எப்படின்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கின்ல கூட போட்டுக்கலாம், ஒரு க்ரீம் மாதிரி. அது ஒரு பாட்டிலில் வந்துட்டு கலெக்ட் பண்ணி போகிறதா நான் பார்த்தேன் நான். அண்ட் நானும் வந்துட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு தான் வந்துட்டு அப்புறம் அதை வாஷ் அப் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் நடந்து போகிறதுக்குள்ளேயே எனக்கு பாதி நான் வந்துட்டு கல்லாவே ஆகிட்டேன். கோபுஸ்தான் நேஷனல் பார்க் இருக்குது, இங்கே நிறைய வந்துட்டு அந்த ராக் கார்விங்ஸ், அந்த பழைய ஃபாசல்ஸ் அதெல்லாம் வந்து இருக்க இடம். நீங்கள் அங்கேயும் போயிட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஒன்று பண்ணிட்டு வரலாம். வந்துட்டு இந்த யனர் டாக், த பர்னிங் மவுண்டன், அது வந்துட்டு கண்டிப்பாக அங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் சீக்வன்ஸாவது வைப்பாங்கன்னு நான் பார்த்தேன் நான். ஏன்னா அது ரொம்ப ஒரு ஐகானிக்கான ஒரு பிளேஸ். அங்கே பல வருடங்களாக வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக பர்ன் ஆகிட்டு இருக்க ஒரு மவுண்டன், எப்படி அதை விட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் ஃபைனலாக வந்து கபாலா, ஒரு அசர்பைஜானோட ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட சொல்லலாம். ஐ மீன் அங்கே கொஞ்சம் அந்த ரொமான்டிக் ஸ்பாட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேபி அஜித் அண்ட் த்ரிஷாவோட சீன்ஸ்லாம் கொஞ்சம் அங்கே வச்சிருக்கலாம். எனக்கு ஒரு ஆஸ்பெக்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வந்துட்டு ஹவு தே போர்ட்ரேட் ரேசிசம் ப்ராக்டிஸ்ட் இன் தீஸ் கண்ட்ரீஸ், எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் இந்தியன்ஸ். அண்ட் எதுவும் வந்து கருப்பாலாக இருந்தானா எப்படி அவங்க வந்து நடத்துவாங்கிறது வந்துட்டு கொஞ்சம் சட்டிலாக காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் வச்சிருப்பாங்க. அவங்க இது நம்ம ஊர் இல்லை, வேற ஊருக்கு வந்திருக்கோம், இங்கே வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க, இவங்களை பார்த்தாலே காண்டில் தான் பார்ப்பாங்கிற மாதிரியே தான் வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் சொல்லாமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்மளுக்கும் ஒரு ரைட்டாக தொத்திக்கும். அது நம்மளுக்கு வந்துட்டு என்னடா இது நம்மள ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு பிளேஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு படம் ஃபுல்லாகவே அவர் இருப்பார். நான் வந்துட்டு அசர்பைஜானுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு டூரிஸ்ட்டாக போனப்பையும் எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஒன் சச் பிஹேவியர் என்னன்னா வந்துட்டு எனக்கு இந்த ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸான இந்த ஒரு ரெஸ்டாரண்ட், இதில் வந்து ஒரு டின்னருக்கு வந்து நான் சாப்பிட போயிருக்கேன். நான் சோலோவாக தான் ட்ராவல் பண்ணேன். நான் உள்ளே போனப்புறம் என்னால் பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் தான் உட்காந்துருக்காங்க. அண்ட் வந்தனையுமே அவங்க வந்துட்டு உங்கள் டேபிளுக்கு வந்துட்டு எஸ்கார்ட் பண்ணிட்டு போவாங்க. சரி நானும் வந்துட்டு அப்படியே போயிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே கூட காமிக்கிறேன், இப்படி தான் நான் உள்ளே போகிறேன் நான். அண்ட் என்னால் நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு எம்டி டேபிள் கூட இருக்குது. பட் அந்த ஒரு 4 பேர் உட்கார வேண்டிய டேபிள்னால சரி என்ன ஒரு வேலை வேறு டேபிளில் உட்கார வைக்கிறதுக்காக இன்னும் கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பின்னாடியே போயிட்டு இருக்கேன் நான். அண்ட் போயிட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் அந்த எல்லாருமே சீட்டடாக இருக்க ஏரியா தாண்டி நான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு இருக்கிறத நான் நோட்டீஸ் பண்ணுறேன். அண்ட் போக டேபிள்ஸ் தான் இன்னும் எம்டி ஆகிட்டே இருக்கு. அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு என்னை சுற்றி ஆளுங்களே இல்லை, சுத்தமாக யாருமே இல்லாத ஒரு அந்த ஒரு ஹோட்டலில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சுற்றி ஒரு 360 டிகிரி பார்க்குறப்போ ஒரே ஒரு கிளீனிங் லேடி ஓரமாக உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு உட்காந்துட்டேன் நான் நான் யோசிச்சு பார்க்கறேன் எதுக்கு இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேசிசம் ஆங்கிள் எனக்கு லைட்டாக எனக்கு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆகுது. ஆனால் உடனே நான் என்ன பண்ணுறேன், நான் அந்த கூப்பிட்டு வந்த ஆளையே நான் திரும்ப கூப்பிட்றேன். எதுக்கு நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். ஏன் அங்கே இருந்தால் டேபிள் இருக்கேன், எனக்கு அங்கேயே போய் உட்கார வைக்கலாமேன்னு. எனக்கு புரியலங்கிற மாதிரி கேட்டிருந்தான். எனக்கு இங்கிலீஷ் தெரியல, யாராவது ஒரு வெயிட்டரை கூப்பிட்டுருந்தேன், நான் அவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. ஸோ அவனும் அப்படியே போயிட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்தான். நான் அவங்ககிட்ட எதுக்காக என்ன இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து இந்த டேபிள் உட்கார வச்சிருக்கீங்க, ஐ நீட் டேபிள் வேர் எவ்ரி ஒன் சிட்டிங் அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அவனும் வந்து சாரிலாம் கேட்டுட்டு நான் எப்படியா சமாளிச்சுட்டு வேற ஒரு டேபிள் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்குறான். பட் நான் கேட்குறேன் எதுக்காக அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுங்க அப்படின்னு. எனக்கு அந்த ரீசன் தெரிஞ்சாகணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அவனா அந்த ரீசன் எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லை. அவன் லைக் வாங்க நான் அவங்களை கூப்பிட்டு போறேன், நான் அவங்களை நல்லா கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போயிட்டு எல்லாருமே உட்காந்து இருக்க ஒரு டேபிளில் ஒரு 2 பேர் உட்கார வேண்டிய ஒரு டேபிளில் என்ன உட்கார வைக்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ ஆர்டர் ஃபுட், ஐ ஈட் அண்ட் ஐ கம் பேக். பட் எனக்கு அந்த மொமெண்ட்ல இருந்தே எனக்கு வந்துட்டு ஐ டி நாட் என்ஜாய் மை ஃபுட் டிஸ்பைட் ஹவு டெலிஷியஸ் த ஃபுட் வாஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்ஹெரண்டா வந்துட்டு ஒரு ரேசஸ் பிஹேவியர் வந்துட்டு நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஊர்ல வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ்லாம் அந்த படத்தில் நான் நிறைய பார்க்க முடிஞ்சது. எஸ்பெஷலி அந்த ஒரு பார்டெண்டரோட அஜித்தோட இன்ட்ராக்ஷன்ஸ், எப்படி வந்துட்டு அவர் திரும்ப அவர்கிட்ட போய் சில கேள்விலாம் கேட்குறாரு. அண்ட் எப்படி வந்துட்டு ஒரு அனாயன்ஸ் லெவல் வந்துட்டு அவருக்கு அப்படியே கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எப்படி நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு அவங்க கிட்ட சில கேள்வி கேட்டாலோ ஹெல்ப் கேட்டாலோ எப்படி அவங்க அதை வந்து ஒரு அனாயன்ஸாக பார்க்குறாங்க, வந்துட்டாங்கடா இவங்க வேற ஊர்லேருந்து அப்படின்னு எப்படி அவங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் அஸ் டூரிஸ்ட் யூ ஆல்சோ நோ வென் யூ கோ டு தீஸ் கண்ட்ரீஸ். அண்ட் எல்லாருமே எல்லா விதமாக இருக்க மாட்டாங்க, சில நல்லவங்களும் இருப்பாங்க. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம எப்படி நம்ம டீல் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு முழுக்க இது வந்துட்டு அவங்க பண்ணுற ஒரு ரேசிஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு நான் சொல்ல வரல, அதுவும் இருக்குது. ப்ளஸ் நம்மளும் அங்கே போயிட்டு எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது.
இதுக்கு முன்னாடி போனவங்க எப்படி அங்கே நடந்துட்டாங்களோ அதை வச்சு தான் நம்மளையும் பார்ப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். அங்கே வந்துட்டு இட்ஸ் நேச்சுரலி அங்கே வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் மீட் தான் இருக்கும் மேஜர்லி. அண்ட் நான் உட்காந்துருக்க அந்த ஹோட்டலில் வந்துட்டு இன்னொரு ஒரு இந்தியன் ஃபேமிலி வந்தாங்க. அண்ட் பயங்கரமாக கூச்சல் போட்டு பயங்கரமாக சண்டை போட்டுருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அந்த மெனுவில் வந்து வெஜிடேரியன் ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த ஹோட்டல்காரனை ஃபுட் சண்டை போடுறாங்க. அதுக்கு நீங்கள் வெஜிடேரியன் வைக்காம இருப்பீங்க, இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி தேவையில்லாமல் சண்டை போட்டுருக்காங்க. ரொம்ப ஒரு லாஜிக்கே இல்லாமல் தான் இருந்தது. இவங்க தான் வந்துட்டு தேடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு ரீசர்ச் பண்ணாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் இருக்கா எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி கத்துறதுல என்ன யூஸ்? அண்ட் அந்த ஹோட்டல்காரனும் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவனுக்கு உங்களை காம் டவுன் பண்ணிட்டு இல்லைங்க நாங்களே ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு, ஓகே மெனுவில் தான் இல்லை பட் எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு அவனும் ஏதோ என்னமோ சொல்ல பார்க்குறான். ஆனால் அந்த மெனுவில் வந்துட்டு வெஜிடேரியன் ஆப்ஷனே இல்லைங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் விடாமுயற்சி வர்த் வாட்சிங். கண்டிப்பாக எஸ், ஐ திங்க் ஓடிடியோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து வில் பி 8 out of 10. இது வந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் அந்த யூஷுவல் மாஸ் மூமெண்ட்ஸ் எலிவேஷன் சீன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அண்ட் அன் ஆக்ஷன் மூவி ஃப்ரம் அஜித்ங்கிறது நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு இது பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே பிடிக்க போகிறதில்ல. பட் இஃப் யூ ஆர் ஓப்பன் டு சம்திங் டிஃப்ரெண்ட், எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான படம் பார்க்குறதும் ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கீழே போடுங்க. விடாமுயற்சி பிடிச்சிருக்கா இல்லையா, அஜித் திரும்ப ஒரு ஃபேன் சர்வீஸாக ஒரு படம் பண்ணுமா இல்லையா, எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. இந்த மாதிரி ஒரு மூவி ரிவ்யூஸும் இனிமேல் பண்ணலான்னு இருக்கும். So until next time, until the next episode, அந்த டீயை குடிச்சிட்டே இருங்க. Bye bye.